FTFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லைக் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய ஃபுல் ஃபார்ம். விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நயன்தாரா தயாரிப்புல எஸ்ஜே சூர்யா, பிரதீப் ரங்கநாதன் இப்படி நிறைய பேர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பா இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே பாப்புலரான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு அறியப்படக்கூடிய எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற பிரபலமான முகங்களை இந்த திரைப்படத்துல அறிமுகப்படுத்தியிருக்காரு விக்னேஷ் சிவன். சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2040ஆம் ஆண்டு உலகம் எப்படி இருக்கும், அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுல சென்னை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விர்ச்சுவலான ஒரு கற்பனையை தான் இந்த திரைப்படத்துடைய ஓப்பனிங்லேயே காமிச்சிருக்காரு விக்னேஷ் சிவன். அதன்படி பாத்தீங்க அப்படின்னாக்க நியூயார்க்ல உள்ள டைம் ஸ்கொயர் பில்டிங் மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு சென்னை பில்ட் ஆகி பயங்கர மாடர்னைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஃபுல்லா நம்மளை சுத்தி ரோபாட்டிக்ஸ், அது மட்டும் இல்லாம ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்மள முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கு. சோ இப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் காதல் அப்படிங்கிறது உண்மையா இருக்கா, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனையா இருக்கு, இடையூறுகளா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு கற்பனையான ஒரு கதையின் மூலமா கன்வே பண்ணிருக்கிறாரு இயக்குனர். அதன்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோபாட்டிக்ஸ் ஏஐ டெக்னாலஜியை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வச்சு கொண்டிருக்கிற எஸ்ஜே சூர்யா ஒரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. இந்த கம்பெனி மூலியமா ஒரு ஆப் டெவலப் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற காதலர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அவர்களுக்கான சிக்கல்கள் என்ன, உண்மையிலேயே அவர்களுடைய காதல் உண்மையானதா இல்லையா இப்படின்னு இதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய, இதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறாரு எஸ்ஜே சூர்யா. இந்த ஆப்பை கண்டுபிடிச்ச அவர் அதற்கான ஒரு குரலை தேடுறாரு. அந்த குரல் அப்படிங்கிறது நிறைய தேர்வுகளுக்கு மத்தியில பிரதீப் ரங்கநாதனுடைய குரலை அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அந்த குரல் தான் அந்த ஆப்போட முகமாவும் மாறுது. ஸோ எவ்ரிடே காலைல தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எல்லோரும் அந்த ஆப் கூட உரையாடுறாங்க. குறிப்பா பிரதீப் ரங்கநாதன் வாய்ஸ் மூலியமா அவங்க டெய்லி உரையாடலை கேட்கிறாங்க. அதன்படி தங்களுடைய வாழ்க்கையையும் திட்டமிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய காதலியை சந்திக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே பழகி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சேரும் போதுதான் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு புதிய செக் வருது. அதாவது அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம ரெண்டு பேரும் காதலிக்கணும், நாம ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும்னா எனக்கு ட்ரஸ்ட் வேணும். நான் சக மனிதர்களோட பழகுவதை ட்ரஸ்ட் பேசிஸா என்னால பண்ண முடியாது. அதனால நீ இந்த லைக் ஆப்பை டவுன்லோட் பண்ணு, அதன் மூலமா நீ எனக்கு ரெக்வஸ்ட் கொடு, அதன் பிறகு நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஷாக்கு கொடுக்குறாங்க. சரி, இது என்னப்பா சாதாரண மேட்டர் தானே, ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா முடிஞ்சு போச்சே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பிரதீப் ரங்கநாதனுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டான ஒரு கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்து வராரு. அவருடைய தந்தையா இந்த திரைப்படத்துல இயக்குனரும் நாம் தமிழருடைய தலைவருமான சீமான் அவங்களோட அப்பாவா இருக்கிறாரு. ஸோ அவருக்கான பின்னணி என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரியான மனித உறவுகளையும் உணவுகளையும் சீரழிக்கக்கூடிய செயலிகளா இருக்கட்டும், உணவு முறைகளா இருக்கட்டும், இதெல்லாம் கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதர். அதற்கு மாற்றாக ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகிற்கு நீங்க வாங்க, அங்க நிஜமான எமோஷன்ஸ் தெரியும், அங்க நிஜமான உணவுகள் என்னன்றது தெரியும், அங்கதான் நிஜமான அன்புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நேச்சர் பியூட்டியா ஒரு பார்க் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பார்க்ல தான் அவங்களுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த அமைப்பின் சூழல்ல வளர்ந்த பிரதீப் ரங்கநாதன் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு எப்படி அடாப்ட் ஆவாரு. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுது. அந்த செயலியை டவுன்லோட் செய்தது பிறகு அவருடைய காதலியா அறியப்படக்கூடிய அந்த கதாநாயகியோடு அவர் கரம் பிடிக்கிறாரா, இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதனால எஸ்ஜே சூர்யாவுடைய அந்த ஏஐ டெக்னாலஜி மூலமா அவர் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன, பிரதீப் ரங்கநாதன் விசஸ் எஸ்ஜே சூர்யா அப்படின்ற அந்த விஷயம் எப்படி மாறுது, உண்மையான காதலுக்கான அடையாளம் என்ன அப்படிங்கிறத பல கோணங்கள்ல இந்த திரைப்படம் சொல்ல முற்பட்டிருக்காங்க. குறிப்பா அந்த திரைப்படத்துடைய மைய கருவை என்ன அப்படின்னாக்க, ரொம்பவே ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரத்தை மையமா வச்சுதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால இந்த திரைப்படத்தை ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரியான ஒரு 20 to 35 அந்த மாதிரியான ஏஜஸ்ல உள்ளவங்களுக்கு இந்த திரைப்படத்துடைய கதையும் சரி, ஸ்கிரீன் பிளேயும் சரி ரொம்பவே ஈஸியா கன்வே ஆயிடும். அதுவே ஒரு 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற ஆட்கள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னாக்க, டோட்டலா இந்த திரைப்படத்தும் எதை நோக்கி போகுது, இன்னும் சொல்ல போனா ஒரு கொரியன் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ
அந்த மாதிரியான உரையாடல்கள் மிகுந்த ஒரு வசனங்கள் நிறைந்த திரைப்படமா இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு இந்த திரைப்படம் புரிவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு லைக் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு ரிவ்யூல சந்திப்போம். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.